சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கன்னி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 5/3/2024 செவ்வாய்க்கிழமை. தசமி திதி 1:30 இரவு வரை, பின் ஏகாதசி திதி. மூலம் நட்சத்திரம் 11:06 பகல் வரை, பின் பூராடம் நட்சத்திரம். சித்தி நாமயோகம் 8:52 நாளிகை வரை, பின் வியதிபாதம் நாமயோகம். வணிசை கரணம் 20:21 நாளிகை வரை, பின் பத்திரை கரணம். அமிர்த யோகம் 12:45 நாளிகை வரை, பின் சித்த யோகம். இன்று வாஸ்து நாள். சூலம் வடக்கு 12 நாளிகை. பரிகாரம் பால். ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 10:56 முதல் 11:26 வரை. முற்பகல் 12:26 முதல் 1:26 வரை. பிற்பகல் 4:57 முதல் 6:27 வரை. இரவு 7:27 முதல் 8:27 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசுவில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திராதிபதி கேது பகவான் 6ஆம் பாவத்திலும் 11ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவானும் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள், வெளிநாடுகள் செல்ல முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். அதிக அலைச்சலும் இடமாற்றங்கள் ஏற்படினும் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவீர்கள். புத்திரர்களால் மேன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். ராசியில் இருக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், கேது, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 182, 788, 954, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்று சந்திராஷ்டமம்.
உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விரும்பத்தகாத இடம் மாறுதல்களும் வீண் வழக்கு விவகாரங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது இன்று உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மிதுனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று 7ஆம் பாவத்தில் சந்திரனும் 4ஆம் பாவத்தில் கேதுவும் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 11ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குறைந்த விலையுடைய பொருள்களை உற்பத்தி செய்பவர்கள் நிறைந்த லாபத்தை அடைவார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பட்டப்படிப்பிற்கு தேர்ச்சி பெறுவார்கள். வியாபாரிகள் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குறைந்த விலையுள்ள மலிவான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 6, 96, 2, 65. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 3ஆம் பாவத்திலும் சூரியன் சனி 8ஆம் பாவத்திலும் குரு 10ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பணியாளர்கள் அமைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 9, 54, 72, 2, 65.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்திலும், கேது 2ஆம் பாவத்திலும், சூரியன் சனி 7ஆம் பாவத்திலும், குரு 9ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகளில் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பண வரவில் இருந்த தடை தாமதங்கள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்ப உறவினர்களிடம் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுடன் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்திலும், ராசியில் கேதுவும், 6ஆம் பாவத்தில் சூரியன் சனியும், 7ஆம் பாவத்தில் புதன் ராகுவும், 8ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். கணவர் மனைவியருக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நீண்ட நாளாக நடக்கும் வழக்கு விவகாரங்களில் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது புதிய தொழில் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 6, 96. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 12ஆம் பாவத்தில் கேதுவும், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனியும், 6ஆம் பாவத்தில் புதன் ராகுவும், 7ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நீண்ட நாளாக வராமல் இருந்த பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள்.
வெளிநாடுகளில் கல்வி பயின்று கொண்டு உத்தியோகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு ஆதாயம் பெறும் ஒரு சிறந்த நாள். உங்களது கடின உழைப்பாலும் சிறந்த திட்டமிடலாலும் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டி போட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 54, 72, 6, 96, 2, 65. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும் 11ஆம் பாவத்தில் கேதுவும் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 5ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் 6ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது புத்திரர்களின் நலனுக்கான செலவுகளை செய்வீர்கள். பூர்வீகத்தின் முன்னேற்றத்திற்கான செலவுகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகளை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண பலன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்ப உறவினர்களுடன் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது கடின முயற்சியும் சிறந்த திட்டமிடலும் அரசு உத்தியோக முயற்சிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புத்திரர்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். புத்திரர்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு எடுக்கும் மருத்துவம் பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், கேது, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 7, 88, 9, 54, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசியில் சந்திரனும் 10ஆம் பாவத்தில் கேதுவும் 3ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 4ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் 5ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல், மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள்.
வியாபாரிகள் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கலாம். மாணவர்கள் அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் கவனம் தேவை. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், கேது, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 182, 788, 954, 72. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்திலும், கேது 9ஆம் பாவத்திலும், சூரியன் சனி 2ஆம் பாவத்திலும், புதன் ராகு 3ஆம் பாவத்திலும், குரு 4ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விரய செலவுகள் உள்ளது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு வழியில் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் இருப்பவருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். பூர்வீகம், புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 96. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்திலும், கேது 8ஆம் பாவத்திலும், சூரியன் சனி ராசியிலும், 2ஆம் பாவத்தில் புதன் ராகுவும், 3ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நீண்ட நாளாக நடைபெறக்கூடிய வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது வியாபாரம், தொழில் ஸ்தாபனங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடு செய்வீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடு செய்வீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடு செய்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது.
கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 265, 696. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும், கேது 7ஆம் பாவத்திலும், சூரியன் சனி 12ஆம் பாவத்திலும், புதன் ராகு ராசியிலும் 2ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். விவசாயிகள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். அலைந்து திரிந்து தொழில் பறிப்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறந்த நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களில் வரவேண்டிய பணவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 54, 72, 6, 96, 2, 65. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.